இசை ஹராமா? அப்படி என்றால் கணவன் மனைவியிடையே பாடல் பாடுவதும் ஹராமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வீட்டில் வந்து பாட்டு போட்டி நடக்கும் போல இருக்குது. நடத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜாலி புருஷன் பொஞ்சாதி இடையில ஜாலியாக இருக்க வேண்டியதானே. வேற எங்கிட்டாவது போய் ஜாலியாக இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர, கணவன் மனைவிக்கு இடையில ஜாலி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே. தாராளமாக நீங்கள் பாட்டு படிக்கலாம், பாட்டெல்லாம் தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாட்டுகள் படிக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே பாட்டு படிக்கப்பட்டிருக்குது. பாட்டில் உள்ள கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க ரசூலா. அப்போ பாட்டை கவனிச்சிருக்காங்க அர்த்தம்ல. பாட்டை சும்மா கேட்ட ஆள் மட்டும் இல்லை, கவனிச்சு கேட்டுருக்கிறாங்க. என்ன பாட்டு, என்ன வார்த்தை, இந்த பாட்டு படிக்கூடாது, அந்த பாட்டு படி, அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ரசூலா. சில பேர் எழுதின பாட்டை ரசூலா சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க. அந்த ஆளு டாப் கவிஞரிப்பா. இப்போ பாடல் எழுதுறாங்களா, வைரமுத்து எழுதுறாரு, வாலி எழுதியிருக்கிறாரு, கண்ணதாசன் எழுதியிருக்காரு, அப்படிலாம் கவிஞர்களை பற்றி பேசுறாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி கவிஞர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு கவிஞரை பற்றி சொல்றாங்க, ரசூலாவே சொல்றாங்க, அந்த ஆள் எழுதின கவிஞையிலே இந்த கவிதை ரொம்ப டாப்பு. மா கலல்லாஹு பாத்திலா, அல்லாஹ் தவிர எல்லாமே அழிஞ்சு போகும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையெல்லாம் ரசூலா சிலாகிச்சு பேசுறாங்க. ஏன்னா அதெல்லாம் அதான பாடல் என்பது. கவிதைகளை தானே பாடல் வரிகளாக படிக்கிறோம். மார்க்கத்தில் பாடலுக்கு ஒன்றும் தடை கிடையாது, தாராளமாக படிக்கலாம். கணவன் மனைவி சேர்ந்து படிக்கலாம், நீங்கள் தனித்தனியாக வீட்டில் படிக்கலாம், பாத்ரூம் சிங்கராக மாறலாம், பெட்ரூம் சிங்கராக மாறலாம், அப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒன்றும் மார்க்கத்தில் பாடல்களில் தவறில்லை. ஆனால் அந்த பாடல் வரிகள் மார்க்க எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதாங்கிறத கவனிச்சோம். அது மாதிரி போயிடுச்சுன்னா அது மார்க்கத்தை எல்லை வட்டத்தை விட்டு வெளியே போயிடும். ஒண்ணுமே இல்லை, போனால் போகட்டும் போடா, அப்படியே சோகமா இருக்கா சொல்லுங்க. அந்த சோகத்தை வடிக்கிறதுக்கு இது மாதிரி படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா தலானை போட்டு படுத்துட்டு போகட்டும் டைப் என்ன கிழிஞ்சு போச்சு, போனால் போகட்டும் போடா, வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே, இது போகட்டும், நாம வாழணும்னா நமக்கு முன்னாடி 4 பேர் போனா தான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவ பாடல் படிக்கிற தப்பு இல்லை, மார்க்குமே ஏத்துக்குது. போனவனை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை ஏன் போட்டு கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுதுல மார்க்கம். இந்த மாதிரியான கருத்துடைய பாடல்களா மார்க்க அனுமதிக்குது, தப்பே இல்லை. உங்களை உற்சாகப்படுத்துகிற பாடலா, உன்னால் முடியும் தம்பி தம்பி, ஓகே முடியும்டா, இறங்கி செய்யி அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருதா, படிங்க, தப்பே இல்லை. அது சினிமா பாட்டாச்சே, அது சினிமா பாட்டா சினிமா இல்லாத பாட்டாங்கிற விஷயம் இல்லை. மார்க்கத்துல அந்த பாட்டின் வார்த்தைகள் சொற்கள் மார்க்க எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறார் பாருங்க. மார்க்கத்துல அல்லாஹ் ஒரு ரசூல் அனுமதிச்சே எல்லைக்கு உட்பட்டு இருந்தா தாராளமா படிங்க. இஸ்லாமிய பாடல்னு பேர் வச்சிருப்பிய, மார்க்க எல்லைக்கு வெளியே இருக்கும், படிக்க கூடாது. சினிமா பாட்டுன்னு பேர் வச்சிருக்கிறிய, மார்க்க எல்லைக்கு உள்ள இருக்கும், படிங்க. சினிமாவா இருந்தாலும் படிக்கலாம், இஸ்லாம்னு பேர் சொன்னாலும் படிக்க கூடாது. ஒரு நானூறு படிப்பார்ல, என்ன நமனை விரட்ட மருந்துண்டு விற்குது நாவூர் தர்காவிலே, இன்னைக்கும் போடத்தான் செய்யறாங்க. நமன யமனை விரட்டுறதுக்கு மௌத்தா போற ஆளை, மௌத்தா போட உயிரை வாங்க வந்த சாவலமீது பாசாட்ட மருந்து வாங்கி கொடுத்துருவேன், உனக்கே மருந்து கொடுத்துருவேன். எனக்கு உள்ள மருந்து என்ன மருந்து, என் மருந்து என்கிட்ட வர முடியாது, உசிரை எடுக்க முடியாது நீ. அதான் அந்த சித்தாந்தத்தில் உள்ள இந்து மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையில தான் யமன் வருவாரு, அவர் கைத்தை போட்டு இழுப்பாரு, பாசக்கயிறுல உயிர் கொட்டி போயிடும், திரும்ப போய் ராஜாதி ராஜாட்ட போய் பேசுவாரு, அவர் ஐயோ இந்த உசுரை ஏன்டா எடுத்த திரும்ப விட்டுறான் பாரு. அதெல்லாம் அங்க கதை, நிஜத்துல அது கிடையாது, உண்மையில சத்தியத்துக்கு அதுக்கு உதவாது. நம்ம இந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு கையில் இறை வேதம், மறுகையில் நபி போதம், இருக்கையில் எனக்கு என்ன தயக்கம் பார். ஒரு கையில் நபி போதம், ஒரு கையில் இறை வேதம், மறுகையில் நபி போதம், ஓகே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். அல்லாஹ் ரசூல் சொல்ற அதே செய்தியை சொல்றாரு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ் வஅத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறத ஒரு கையில் இறை வேதம், மறுகையில் நபி போதம், ஓகே பெஸ்ட். அதே சொன்ன ஆளு அடுத்த வார்த்தை பத்தினா அதுக்கு உள்டாவா சொல்லுவார். எல்லா நோய்களையும் தீர்க்காண்டி தர்காவா ஏறி தர்கா பாட்டை படிப்பார். ஏன்னா ஏதோ ஒரு என்ன கடற்கரையில் வாழும் பீமா அப்படிம்பாரு, ஏன்னா என்ன பேரு காதர் மீரா நிறைய படிச்சு வச்சிருக்காரு வைங்களேன். அது எதுக்கு இப்ப நமக்கு ஒரு சாம்பிளுக்கு தானே, ஓகே. அதனால பாடல்கள் மார்க்க வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறதா, ஆபாசம் அற்றதாக, வன்முறையை தூண்டுவதாக, இறைவனுக்கு இணை கற்பிப்பதாக, இந்த மாதிரி இஸ்லாத்தின் எல்லைகளை மீறாமல் இருந்தால் பாடல்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. கல்யாண வீட்டில் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அவங்க யாரை பத்தி படிக்கிறாங்கன்னு கேட்டா பத்ர் சுஹதாக்களை பத்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க. பத்ர்ல ஷஹீதானவர்களை பத்தி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரசூலுல்லாஹ் வந்த உடனே பாட்டு ட்ராக் மாறுது.
உடனே அது கவிதை எழுதுற ஆட்கள்லாம் பிள்ளைகள் இருந்தாங்களோ என்னமோ தெரியல, வந்த உடனே ஒரு வரவேற்பு பாடல், பெரிய ஆள் வந்தா உடனே பாட்டு படிச்சு கவிதை வாசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி பிள்ளைங்க டக்குன்னு மெட்ட மாத்துது. ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீர், எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார், நாளை நடப்பதையெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நிப்பாட் ஏற்கனவே படிச்சதே படி, இதுல வேண்டாமா? நாளை நடப்பதையெல்லாம் நான் அறிவேனா? யாரு சொன்னா உனக்கு? நாளை நடப்பது அல்லாவுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அதனால இந்த பாட்டை விட்டு ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தியே, நல்லா தான் இருந்துச்சு, அதையே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால பாடல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தவறில்லை. இசையோடு சேர்ந்த பாடல் என்று வரும் பொழுது அது மார்க்கத்தில் தடை இருக்கு. இசைகளை தவிர்த்துங்க, இசை கருவிகளை தவிர்த்துருங்க. அதான் யூடியூப்ல ஓடுது வைக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இசை இல்லாத பாடலை கேட்க முடிந்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி பாடல்களை இசையை தவிர்த்து விட்டு வெறும் பாடலை எடுத்துக்கொள்வது. நம்ம படிக்கும்போது இசை வராது தானே. ஒரு பாட்டு சினிமாவிலே இசையை போட்டு படிச்சுட்டான், நம்ம அதை எடுத்து படிக்கும்போது மெட்டு தான் வருமே தவிர இசை வர, மெட்டு தான் அந்த தொனியில படிப்போம், அவர் பாடின அந்த ஸ்லாங்ல படிப்போம், அந்த கோணத்துல படிப்போம். ஆனா அவர் படிச்ச மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாத்தையும் அப்படி நம்ம வீட்டுல படிக்க போறது இல்லையே. அதனால நம்ம வீடுகளில் அந்த மாதிரி பாடல்களை படிப்பது மார்க்கத்துல தவறு இல்லை. அதுவும் கணவன் மனைவியா படிக்கிறேங்கிறீங்க, நல்லா படிங்க.